மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த திரு KS பழனிசாமி IAS அவர்களே, திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் திரு S மனோகரன் IPS அவர்களே, சிறுதுளியின் தலைவர், இந்த மேற்கு தமிழகத்தின் ஒரு தவப்புதல்வியாக திகழக்கூடிய திருமதி வனிதா மோகன் அவர்களே, வெற்றி அமைப்பின் தலைவரும் அருமைய அண்ணன் திரு சிவராமண்ணா அவர்களே, மேடையில் இருக்கும் கொடை வள்ளல்களே, திருப்பூர் ஊருக்கு ஒரு குணருக்கு கிள்ளி கொடுக்க சொன்னால் அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் என்னுடைய முதல் வேண்டுகோளே இந்த முயற்சிக்கு அள்ளி கொடுக்க வேண்டும். அள்ளி கொடுத்தால் மட்டும்தான் நாம் முந்தியெல்லாம் நம்ம குழந்தை குட்டிக்கு விட்டுட்டு போகிறோம்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இனி குழந்தை குட்டிக்கு விட்டுட்டு போகிறதெல்லாம் இல்லை, நம்ம வாழ்கிறதுக்கே இடம் இல்லாமல், பூமி இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இன்று இருந்து கொண்டு இருக்கிறது. முந்தானியத்து கூட ஹிந்துவில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க, மரம் நட்டால் மட்டும் பத்தாது, இன்னும் எத்தனை பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி. அதனால் நம்ம கடைசிக்கு மரத்தையாவது நட்டுகிட்டே இருப்போம், தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். இது போன்ற முயற்சியை நம்ம அவசியம் ஆதரிக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட கொண்டு போகணும். நானும் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் சங்கங்களில் பேசும் பொழுதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னல்களை பற்றி பேசி அதற்கெல்லாம் தீர்வு இது போன்ற அமைப்புகள் செய்யக்கூடிய வேலை தான். வனத்துக்குள் திருப்பூர் என்ற அமைப்பு திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் இப்போ இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாமக்கல் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம கொண்டு வரணும். இனிமேல் நம்ம குழந்தை குட்டிக்கு எத்தனை பவுன் நகை வச்சுருக்கிறோம், 50, 100, 200, 500, இல்லை பூமி எவ்வளோ வாங்கியிருக்கோம், சொத்து எவ்வளோ வாங்கியிருக்கோங்கிறதெல்லாம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு விட்டுட்டு, இந்த வனத்துக்குள் திருப்பூர் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் சொத்து. அதாவது 25,000 மரம் நட்டிருக்கேன், 50,000 மரம் நட்டிருக்கேன், 1,00,000 மரத்துக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை தான் வீட்டில் அலுவலகங்களில் பெருசாக மாட்டி வைக்கணும். அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுக்கணும் வனத்துக்குள் திருப்பூர். 25,000 மரங்கள் இவர் இந்த சொத்து, இவருடைய சொத்து இதுன்னு சொல்லி கொடுத்து, இவர் 25,000 மரம், இதைத்தான் பெருமையாக பேச ஆரம்பிக்கணும். இருக்கக்கூடிய பணமோ பொருளோ எல்லாமே ஈட்டிக்கலாம், அது ஒன்றும் ஈட்ட முடியாத விஷயம் கிடையாது. ஆனால் இது செய்வதற்கு ரொம்ப நாட்கள் ஆகிவிடும். முந்தானியத்து கூட சதாசிவம் ஐயா அவர்கள் இந்த குடும்பத்தில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணி எழுதியிருந்தாங்க, எப்படி அனிதா சேகர் அண்ணா அந்த பகுதியில் அவங்க நட்ட மரங்களில் எப்படி பறவைகள்லாம் வர ஆரம்பிக்குது, வெளியூர் பறவைகள் வருகிறது, அந்த சுற்றுச்சூழல் மாறும்போது எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி இதை பற்றி 2010ஆம் வருடம் ஜப்பான் நாட்டில் நகோயா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஐக்கிய நாட்டு சபையோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் நானும் இருந்தேன். அங்கே ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த சுற்றுச்சூழலை பற்றி, இந்த பல்லுயிர் ஓம்புதலை பற்றி எல்லாம் எந்த சமூகம் உலகத்திற்கே முதல்ல இதை பற்றி பேசின சமூகம் அப்படின்னு சொல்லி லிட்ரேச்சரில், பொயட்ரியில் யார் பேசினாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன், ஒருத்தர் ஸ்காட்லாண்டிலிருந்து வந்தவர் 18ஆம் நூற்றாண்டில் ஸ்காட்டிஷ் பொயட் எழுதியிருக்காருன்னு சொல்லி இங்கிலீஷு ஸ்காட்டிஷ் பொயட்டை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா 17ஆம் நூற்றாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம்தான் இது போன்ற அழிவு ஏற்பட்டிருக்கும்னு சொல்லி ஒரு கருத்தியல் ரீதியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இல்லைங்க, எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோடு தொகுத்தவற்றில் எல்லாம் தலைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி தான் வடதியாளத்துன்னு வந்தவர், அவர் ஒத்துக்கல. எதை எடுத்தாலும் உங்களுக்கு இதே வேலையை போச்சியா, நீங்கள் 2000 வருஷம் 3000 வருஷம்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் சொல்லிட்டு MS சுவாமிநாதன் உள்ளே வந்தாங்க. வந்துட்டு வாட்ஸ் அ டிபேட் அப்படின்னு கேட்டப்போ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 117 நாட்டிலிருந்து இருக்காங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீ அப்படி சொன்னாங்க. நான் இவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறவர் தமிழ் லிட்ரேச்சரில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாருன்னு சொன்னார். எதை சொன்னீங்கன்னு கேட்டார். நான் திருக்குறள் ஆரம்பித்ததும் ப்ரொஃபஸரே முழுசாக சொல்லி முடிச்சிட்டார். அதை சொல்லி முடிச்சுட்டு இஸ் இட் ரைட் அப்படின்னு கனடா நாட்டோட டொரண்டோவோட மேயர் கேட்டார். கேட்டதுக்கு நாட் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் த தமிழ் கம்யூனிட்டி ஸ்போக் அபவுட் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி 3000 years பேக்னு தொல்காப்பியத்திலிருந்து கோட் பண்ணார் ப்ரொஃபஸர். 2000 வருஷமே தவறுன்னு சொன்னார். எனக்கு நான் நினைக்கிறது, அப்படி ஒரு
3000 வருஷத்துக்கு முன்னாடியே பல்லுயிர் ஓம்புதலை பற்றி நீராதாரங்களை காக்கணும், செடி கொடி மரங்களை காக்கணுங்கிற நினைச்ச ஒரு சமுதாயம் எங்கேயோ வழி தவறி அதையெல்லாம் படிக்காம போனது தான் ஒரு காரணமா இருக்கான். நம்ம சங்க இலக்கியத்தை, தொல்காப்பியத்தை, திருக்குறளை முழுசா மனப்பாட்டு செய்யலாம் மட்டுமே பார்த்துட்டு அது என்ன அர்த்தம் சொல்லுது திருக்குறள்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்காம போட்டது ஒரு பெரிய தவறா இருக்கலாம். ஆனாலும் அந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அறிவோட எச்சம் எங்கெங்க தெரியுதுன்னா, இந்த மாதிரி வனத்துக்குள் திருப்பூர் போன்ற முயற்சியில் அந்த அறிவு நமக்கு இன்னும் இருக்கு, நம்ம விட்டுறல அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு அதில் தெரிகிறது. அதனால் என்னுடைய மறுபடியும் வேண்டுகோள் இது போல நிறைய கொடையாளர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பொருள் இல்லாமல் கஷ்டப்பட்டு எந்த விஷயம் ஏன்னா பொருள் இல்லாமல் எதுவும் அதையும் வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு, பொருள் உள்ளாருக்கு இவ்வுலகு இல்லைன்னு சொல்லி. ஸோ மரம் நடுறதுக்கும் 50 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய செலவு கிடையாது, 50,000 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம கையில் இருக்க செல்ஃபோன் விலை இன்னைக்கு 80,000, 90,000, 1,00,000. காருக்கு 4 டயர் மாட்டினா இன்னைக்கு 40,000-50,000 ஆயிடுது. அதுபோல் சில விஷயங்களை இன்ஃபேக்ட் கோயில் கட்டுறதோ, மசூதி கட்டுறதோ, சர்ச் கட்டுறதோ, இதையெல்லாம் கூட ஒரு 10 வருஷ காலத்துக்கு தள்ளி வச்சுட்டு புதுசாக எதையும் செய்யாமல் அந்த பணத்தை, அந்த பொருளை பூரா மரம் நடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த இனிய விழாவுக்கு என்னையும் அழைத்து இங்கே பேச அழைத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க இந்த முயற்சி, வளர்க இந்த முயற்சி. நன்றி, வணக்கம்.